வணக்கம் நண்பர்களே. சோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கவர் பண்ணிட்டோம்ல. ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம பேசி ஆகணுங்க. ரவீந்திர ஜடேஜா. சார் ரவீந்திர ஜடேஜா வாய்ப்பே கிடையாது மக்களே. நீங்க வேணா விக்கெட்ஸ் காலம்ல வேணா பெருசா ஜடேஜா இல்லாம இருந்திருக்கலாம். 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஈவன் ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் கூட எடுத்தாரு. ஆனா அவரோட ஸ்பெல் அந்த 14 ஓவர்ஸ் டு அந்த 40 ஓவர்ஸ்ல போடுறாரு பாத்தீங்களா, அந்த 10 ஓவர், அது ஒரு முக்கியமான காரணங்க. இன்னைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிருக்காங்க. நானு ஏன்னா ஒரு எண்ட்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன் கொடுக்காம ஹோல்ட் பண்ணுவார் ஸ்டெம் டு ஸ்டெம். நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே அந்த 14 ஓவர்ல இருந்து 40 ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜடேஜாவோட கோட்டை இன் 50 ஓவர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ். அவர் வந்து 10 ஓவர்ல 30 ரன் 1 விக்கெட் இன் ஃபைனல்ல போட்ட ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங் ஸ்பெல்லுங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் ஜடேஜா ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி 1 மினிட்ல முடிச்சுட்டு போயிடுவாரு. சோ அவரோட 10 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 10 நிமிஷம் கூட தாங்காது, அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிடுவாரு. அவரோட ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்ல கூட கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்றதா இருக்கட்டும். ஜடேஜா வயசானாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே அந்த யங் ஜடேஜாவை எனக்கு பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். சோ ஹியூஜ் குடோஸ் டு ஜடேஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ் டூ.